கோவை மயிலேறிபாளையம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா. குறும்பர் சமுதாய அரசகுல தாயாதிகளுக்கு பாத்தியப்பட்ட கோவில் விழாவில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் திரளாக பங்கேற்பு. கோவை மாவட்டம் மயிலேறிபாளையம் பகுதியில் குறும்பர் சமுதாய அரசகுல தாயாதிகளுக்கு பாத்திக்கப்பட்ட அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் இக்கோவிலின் 24ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முகூர்த்த கால் நடுதலோடு துவங்கிய விழாவில் முல்லைப்பாரி இடுதல், தீர்த்தக்குடம் மற்றும் முல்லைப்பாரி ஊர்வலத்துடன் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள், மூலமந்திர ஹோமங்கள், முதல் மற்றும் 2ஆம் கால யாக பூஜைகள், மகா பூர்ணாகுதி உட்பட சிறப்பு பூஜைகளுடன் கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக நன்னீராட்டு பெருவிழா பாலகிருஷ்ண ஐயர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ஓதிமலை சுந்தர சிவனேச அடிகளார், திருமடம் குருமகா சன்னிதானம் சிவனேச அடிகளார் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். தொடர்ந்து மூலவர் திரௌபதி அம்மனுக்கு மகா அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் குருமா சமுதாய தலைவர் ஆர். கிருஷ்ணசாமி மற்றும் நிர்வாகிகள் பி. கோபாலன், சி. துரைசாமி, எம். மயில்சாமி, பி. எம். சண்முகம், ஜி. செந்தில்குமார், பி. எம். சரவணன், ஏ. பி. ராஜேந்திரன், ஏ. பாலமுருகன், ஆர். கே. ரவிக்குமார், ஆர். கே. ராஜ்குமார், எம். டி. ஜெயக்குமார், உள்ளூர் தங்கவேலு, சண்முகம், சுப்பிரமணியன் மற்றும் குறும்ப அரசகுல மக்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மகா அன்னதானத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த மைக்கில் சார் கம்மி பண்ணி கொஞ்சம்